ஜனநாயகன் பண தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்சார் சான்றிதழை வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மறு ஆய்வு உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு பரிந்துரைத்த திருத்தங்கள் ஏற்கனவே எந்தெந்த காட்சிகளை நீக்க வேண்டும் மற்றும் எந்தெந்த அந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தமான முத்திரைகள் உள்ளிட்ட அம்சங்களை நீக்குவது மற்றும் அதில் அந்த காவல்துறை தலைவர் அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் நீக்கப்படுவது குறித்த அந்த தணிக்கைத்துறை நீக்க வேண்டும் என்று கூறிய காட்சிகளை நீக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஆபிரகாம் கோடங்கி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் கோடங்கி சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த மறு ஆய்வு உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக அந்த தணிக்கை குழு பிறப்பித்த அந்த கட்ஸ் எந்தெந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்பது குறித்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. எனக்கு என்னன்னா இந்த ப்ராசஸ் எப்போ முடியும், இதுக்கு தணிக்கை குழு சான்றிதழ் எப்போ கிடைக்கும், அது இன்னும் எத்தனை நாட்கள் ஆகலாம் சார்? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீதிமன்ற தீர்ப்பை அவங்க உடனடியாக அமல்படுத்தணும்னா இவங்க ஏற்கனவே சென்சார் விதித்த அந்த கட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா சான்றிதழ் வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது. ஆனால் இங்க பிரச்சனை இன்னொரு பிரச்சனையும் அதுல இருக்கு. ஒரு என்ஓசி பிரச்சனையும் அதுக்குள்ள இருக்கு. சில காட்சிகளை, சில பாடல் வரிகளை அல்லது சில விஷயங்களை வேறொரு படத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ஓசி வாங்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள இருக்கு. அதெல்லாம் என்ஓசி கிடைச்சிட்டான்னு தெரியல. நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ரிவைசிங் போனது தப்பு, அது நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு அதுக்கு தடை போட்டாங்க. ஆனால் சென்சார் விஷயங்களுக்குள்ள இருக்கிற மற்ற நடைமுறை விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க கட் கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நாம்ஸ் படியெல்லாம் இந்த ஜனநாயகன் டீம் சரி பண்ணி கொடுத்தாதான் நீதிமன்ற உத்தரவை அவங்க அமல்படுத்த முடியும். ஆக்சுவலா நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்க நிறுத்தக்கூடாது, இதை நீங்க தாமதப்படுத்தக்கூடாது, உடனடியாக யூஏ கொடுங்க, ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிமுறைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா உடனே கிடைச்சிடும், அதுக்கு தாமதம் ஆகாது. ஆனா கடந்த கால வரலாறு எல்லாம் உண்டு சார். நீதிமன்றத்துல போய் பல ஆண்டுகள் கிடப்புல இருந்து கூட கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் 20 வருஷமா கிடப்புல இருந்து அதுக்கப்புறம் தான் 92ல எடுத்த படம், அது 2007 ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது நம்ம இவங்களுடைய உத்தரவை சென்சார் போர்டு எவ்வளவு தூரம் அதை உடனே ஃபாலோ பண்ணுது, பிளஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அதற்கான வழிமுறைகளை கரெக்டா ஜனநாயக டீம் கொண்டு போய் கொடுக்கணும். இவங்களுக்கும் அது முறைப்படி பண்ணணும், கட்டெல்லாம் கரெக்டா பண்ணி கொடுக்கணும். நிறைய சிக்கல் இருக்கு சார். சிக்கலை உடனடியாக இமீடியட்டா வந்துடும், நாளைக்கே படம் வந்துருமானா அது சென்சார் கொடுத்தாலும் நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்கு. தியேட்டர்கள் அலாட் பண்றதுல அது மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். இவர்களுக்கு தாமதம் ஒருவேளை பொங்கலுக்கு வரலாம், பொங்கல்னா 14ஆம் தேதி கூட வரலாம். ஏன்னா இன்னும் 2-3 நாள் எடுத்துக்கிட்டு நிதானமா உலகம் முழுக்க மறுபடியும், ஏன்னா எல்லாருமே படம் வரலன்னு ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. வேற படங்களை புக் பண்ணிருப்பாங்க இந்த நேரம், வேறு மொழி படங்கள் அல்லது ஏதோ ஒரு படங்களை புக் பண்ணிருப்பாங்க. அந்த படங்களுக்கு தியேட்டர் அலாட் பண்ணிட்ட பிறகு மாற்ற முடியாது. அதுல பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் நிறைய சரி பண்ணிட்டு தான் ஜனநாயகன் வரும். உடனடியாக வெளியாவதற்கு வாய்ப்பு இல்லை சார்.